மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். ஆன்ம நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் தெய்வீக வாழ்வு என்றால் என்ன, இதை பார்க்க போகின்றோம். நாம் அத்வைதத்தை பேசுவோம். வேதத்தில் ஏகம் ஏவ அத்விதீயம் என்பது உபநிடத வாக்கியம். இருப்பது இறைவன் ஒருவன்தான், இரண்டு அல்ல. வேத சம்ஹிதைகளில் கூட இறைவன் ஒருவனோ இரவனோ மூன்றானவனோ நாலானவனோ ஐந்தானவனோ அல்ல, அவன் ஒருவன்தான் என்ற வார்த்தை ரிக்வேத சம்ஹிதையில் வரும். ஆக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுவே பலவாய் பரிணமித்து நிற்கிறது. நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருப்பது ஆத்மா. அந்த ஆத்மா வாசனைகளால் மறைந்திருக்கிறது. வாசனைகள் விலகினால், அகந்தை போனால் ஆத்மா தன்னாக வெளிப்படும். நாம் ஆத்மாவாகவே வாழ்வோம். அந்த வாழ்வுதான் தெய்வீக வாழ்வு. நீ ஆத்மாவாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் ஆத்மாவாகவே பார்க்க வேண்டும். ஆன்மா என்றால் அத்வைதத்தில் இறைவன். சும்மா ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிக்கிறோம். உண்மையில் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆத்மா அப்படின்னா தெய்வத்தை குறிக்கும். ஏன்னா நம்ம லெக்சரில் எப்போவுமே ஆத்மாங்க வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஆத்மா என்று சொல்கின்ற பொழுது இறைவனை குறிப்போம். மனிதர்களை குறிக்கும்போது ஜீவன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறோம். நம்ம வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அத்வைதமாக இருக்கும். அந்த விவேகானந்தரும் நம்ம ரமணரும், விவேகானந்தர் அத்வைதத்தை பரப்புகின்றார், ரமணரோ அத்வைதமாகவே வாழ்கின்றார். அத்வைதம் அன்பால் ஆனது. அன்பே அத்வைதம், அன்பே சிவம். அந்த அன்பு தான் ரமணன். ஸோ அன்பே ரமணன். ஆக இப்போ இந்த இடத்துல ஸ்ரீ ரமண ஞானபோதம் 8வது பகுதி, அதில் 1391வது பாடலில் முருகனார் தெய்வீகம்னா என்ன அப்படின்னு விளக்கி சொல்கிறார். அதை தான் பார்க்க போகிறோம். ஆன்மா மட்டுமே உள்ளது, வேறு எதுவும் இல்லை. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலையும் ஆன்மா தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதாவது இறைவன் மட்டுமே இருக்கின்றான், அவன் ஒருவனாக இருக்கின்றான், அவன் என்னில் இருக்கின்றான். உண்மையில் நான் தான் அந்த ஆத்மா, நான் தான் இறைவன் என்பதுதான் கடைசியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது எப்படி இருக்கணும்? நீ இறைத்தன்மைகளோடு இருந்தால் நீ இறைவனாவாய். புரியுதா? உண்மை எது? இறைவன் மட்டும்தான் இருக்காங்கிறது உண்மை. நம்மெல்லாம் நிழல்கள், மறைஞ்சிடுவோம். இருக்கும் வரைக்கும் நம்ம வாசனைகள் நீங்கி போனால் அழியாத இறைவனாகவே நாமும் இருப்போம் என்பது அத்வைத கொள்கை. சரியா? இப்போது இந்த பாட்டில் நாம் எப்படி வாழணும்? ஆன்மா மட்டுமே ஏகமாய் என்னில் நானாய் உள்ளது. என் வாழ்வு வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றி அளிப்பது எது? உண்மை. எது உண்மை? ஏகம் ஏவ, இருப்பது ஒன்றுதான் உண்மை. என் வாழ்வு அந்த கருத்தை புரிந்து கொண்டதால் வெற்றி அளிக்கிறது. உண்மையால் நான் வெற்றியை அடைந்தேன். சத்தியம் ஏவ ஜெயத்தே, சத்தியத்தால் நான் வெற்றி அடைந்தேன். அதனால் என் வாழ்வு பேரின்பமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. பேரின்பமாய் வலிமையான வாழ்வாய் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எனக்கு துக்கங்கிறதே கிடையாது. ஏனென்றால் அதுவாகவே நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு.
இதுவே தெய்வீக வாழ்வு. இப்படி வாழ்வது தான் தெய்வீக வாழ்வு. அதாவது நான் இறைவனைப் போன்று தன்மையோடு இருப்பேன். உண்மை எது என்றால் ஒரே ஒரு இறைவன்தான். அவன் என்னிலும் நானாய்க்கூட இருக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு பரிபக்குவம் ஏற்பட்டு விட்டால் அந்த உண்மை என்னை வலிமையாக்கும், பேரின்பத்தை அளிக்கும். இப்படி வாழ்வது தான் தெய்வீக வாழ்வு. இப்போ இதை ChatGPTயில் போட்டேன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதான் இங்கிலீஷில் படிக்கிறேன். டிவினிட்டி. The soul alone exists as the one within me, as my own self. நான் அழகாக இருக்கு பாருங்கள் வார்த்தை. The soul alone exists as the one within me, as my own self. My life stands as a victorious truth, filled with the strength of supreme bliss. This alone is divine living. I am living a divine life with the strength of supreme bliss and the truth which gives victory.